مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ملا قلبي إلى أحدي يا سيدي سندي أوصي ويا مددي كل ظهيرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள் சத்திய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நபிமார்கள் வலிமார்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதிலும் மெய்நிலை கண்ட ஞானி கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் இந்த காலத்தின் இந்த தலத்தின் நாயகர் குதுபுனா அஸ்ஸயீத் அப்துல் வாஹித் மௌலானா அல் ஜபீதி அல் யமானி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என வேண்டியவனாக இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய குதுபுனா அப்துல் வாஹித் மௌலானா நாயகம் அன்னவர்களுடைய திருப்பேரர் சங்கைக்குரிய அஸ்ஸயீத் யஹ்யா மௌலானா வாப்பா அவர்களை ஒழித்து இங்கே அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய நண்பர் மௌலவி இம்தியாஸ் பாதிபி ஆனவர்களையும் ஒழித்து இந்த இடத்திலே சபையில் அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் மௌலவி அல் ஹாஃபில் ரியாஸ் அல்தாஃபி ஹசரத் அவர்களையும் ஒழித்து மற்றும் இங்கே இருக்கின்ற வெளியில் இருக்கின்ற உலமாக்கள் பெரியவர்கள் இந்த பள்ளிவாயல் ஜும்ஆ பள்ளிவாயலுடைய நிர்வாக சபையினர்கள் இந்த மகாமுடைய நிர்வாக சபையினர்கள் இதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மீக தரீகா வழி தோழர்கள் அனைவர்களையும் ஒழித்து சங்கைக்குரிய சையதுனா அப்துல் வாஹித் மௌலானா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் பாசறையிலும் மடியிலும் தவண்டு வளர்ந்த அத்தனை சகோதரர்களையும் பரம்பரையைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களையும் ஒழித்து இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். குதுபுனா அஸ்ஸயீத் அப்துல் வாஹித் மௌலானா நாயகம் அன்னவர்கள் இந்த நாட்டில் மிகவும் கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் உரிய ஆத்மீக குலவழி தோன்றலில் உதித்த ஒரு உத்தம பெரியார். யமன் தேசத்திலே இருந்து ஜபீதி குடும்பத்திலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சாதாத்து வழியிலே இருந்து யமன் தேசத்திலே ஃபத்வாவுக்குரிய இமாம்கள் பிறந்த குலத்தில் இருந்து இந்த நாட்டுக்கு வருகை தந்த பெரியார்களின் வழியிலே வந்துதித்த ஒரு உத்தம மகான் சையதுனா அப்துல் வாஹித் மௌலானா வாப்பா அன்னவர்கள். இன்றைக்கு 43 ஆண்டுகளுக்கு முன்னால் நாமெல்லாம் சிறுவர்களாய் இருக்கிற காலப்பகுதியில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் இந்த மண்ணுக்கு அவர்கள் செய்திருக்கின்ற அளப்பெரிய ஆத்மீக சேவைகள் என்றும் அவர்களை நினைவு கூறப்பட வேண்டியவர்களாய் ஈமானிய உள்ளங்களில் அல்லாஹ் விதைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாரை தன்னுடைய இறைநேசராக அவுலியாவாக ஏற்றுக்கொண்டு விட்டால்
அவர்களுடைய அன்பையும் மஹப்பத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஈமான் உள்ளவர்களுடைய இதயங்களிலே அல்லாஹ் போட்டு விடுகிறான். அதற்கு தகுதியான இதயங்கள் தான் அவுலியாக்களை இந்த உலகத்திலே ஏற்றுக்கொள்ள தகுதி பெற்றவைகளாக முடியுமானவைகளாக இன்று இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிய முடியும். அல்லாஹு தஆலா சர்வ படைப்புகளுக்கும் ரப்புல் ஆலமீன். அவன் நாடினால் நல்லவர்களை நேசிக்கின்ற பாக்கியத்தை மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். மிருகங்களுக்கு மட்டுமல்ல கற்பாறைகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். புட்பூண்டுகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய இறைநேசர்களை பற்றிய மஹப்பத்தை மனிதர்களுக்கு உயர்வானதாக வைத்திருக்கின்றானே தவிர மனிதர்கள் இல்லை என்றால் இறைநேசர்களுடைய அன்பு யாரிடத்திலும் இல்லை என்கின்ற பொருள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்களும் மரங்களும் சிரம் பணிந்து சலாம் உரைத்த வரலாறுகளை அதிகமாக நாங்கள் பார்க்கிறோம். அவைகளுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அந்த மஹப்பத்தை வைத்திருந்தான். ஜாஅத் லிதஅவதிஹில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி. உயர்ந்த மரங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சிரம் பணிந்து அவர்களை நோக்கி நடந்து வந்ததாக, அவர்களுக்கு சலாம் உரைத்ததாக வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, கற்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் மீது அன்பு வைத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொல்லி இருக்கிறார்கள். ஜபல் உஹத், உஹத் என்கிற மலையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹத் ஜபலும் மின் ஜிபாலில் ஜன்னா, அது சொர்க்கத்து மலைகளில் ஒன்று என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுஹிப்புனா யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த கற்பாறை உஹத் என்கிற மலை எங்களையும் அன்பு வைக்கிறது, நாங்களும் அதை அன்பு வைக்கிறோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைநேசர்கள் மீது நல்லடியார்கள் மீது மனிதர்கள் அன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய விருப்பம். அவ்வாறு அன்பு வைக்கவில்லை என்பதற்காக யாருமே அன்பு வைக்கவில்லை, எதுவுமே அன்பு வைக்கவில்லை என்கிற சிந்தனை பிழையானது. யுஹது மலை ஒரு கல், மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்கின்ற பொழுது அவர்கள் நின்று அந்த பிரசங்கத்தை செய்த ஈச்சம் குட்டி அவர்களுடைய பிரிவுக்காக அழுதிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு தடவையேனும் கனவிலாவது காண முடியவில்லையே என்கின்ற ஏக்கத்திற்காக கண்ணீர் சிந்துவதற்கு வறண்ட இதயங்களாக இன்று மனித இதயங்கள் மாறிவிட்டன. ஒப்பிட்டு அளவிலே எம்மை விட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிரிவுக்காக அழுத ஈச்சம் குட்டி தகுதி பெற்றதா இல்லையா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இறைநேசர்கள் மீதான அன்பும் பாசமும் மனிதர்களுக்கு கடமையானது. மனிதன் தவறிழைத்தால் அதற்காக அவர்கள் அன்பை இழந்தவர்கள் என்ற பொருள் அல்ல. அப்படியானவர்களை கற்களும் மரங்களும் உயிரினங்களும் எல்லா வஸ்துக்களும் அவர்களை அன்பு வைக்கும். எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகத்திலே நாய் என்பது படைப்புகளில் அழுக்கான ஒன்று என்று இஸ்லாம் ஒதுக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நாய் கூட குகைவாசிகள் என்கின்ற இறைநேசர்கள் மீது அன்பு வைத்தது என்பதை வரலாறு சொல்லுகிறது. குகைவாசிகளான அவுலியாக்களை அந்த நாய் பின் தொடர்ந்த பொழுது அவர்கள் அந்த நாயை துரத்துகிறார்கள். அந்த நாய் சொன்ன வார்த்தை அன உஹிப்புஸ் சாலிஹீன், அவுலியாக்களின் அன்பு வைக்கின்ற ஒரு நாயாக நான் இருக்கிறேன் என்று அந்த நாய் சொன்னது. அல்லாஹு தஆலா அந்த இறைநேசர்கள் சென்று உறங்கிய குகையின் வாசலில் இரு கால்களையும் நீட்டிக்கொண்டு அந்த காவல் காக்கின்ற பாக்கியத்தை அந்த நாய்க்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். நாயை, அவுலியாக்களை நேசித்த நாயை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்தான். வகல்புஹும் பாசித்துன் ذراعيه,
தன் 2 முன்னங்கால்களையும் நீட்டிய வண்ணம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நாய், சாய்ந்து கொண்டிருந்த அந்த நாய் என்று அல்லாஹ் அந்த நாயை புகழ்ந்திருக்கிறான் என்றால், அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாயை விடவா கேவலமாக ஆக்கிவிட்டான்? இல்லை, நிச்சயமாக மனித குலம் என்பது படைப்பினங்களில் சிறந்த அல்லாஹ்வுடைய கலீஃபா பிரதிநிதி என்கின்ற ஒரு படைப்பு. அந்த படைப்பு அவுலியாக்களை நேசிக்கும் பட்சத்தில் நாய்க்கே புகழாரம் சூடிய அல்லாஹ் இந்த இன்சான் மனிதனுக்கு கௌரவம் கொடுக்க மாட்டானா? இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. இந்த கதையில எங்க குர்ஆன்ல தெரியும், வேற ஒன்றிலையும் இல்லையே. அப்ப எல்லாரும் குர்ஆனை வாசிக்கிறாங்க, குர்ஆனை எல்லாரும் படிக்கலாம், குர்ஆனை நாம வாசிக்கலாம். குர்ஆன் தன்னில் நின்று யாருக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அவர்களுக்கு மட்டும்தான் குர்ஆனிலே இருந்து ஞானத்தை பெற முடியும். அது 2 சாரார். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய இறைநேசர்களுக்கு அது சாத்தியம், மற்றொன்று அந்த இறைநேசர்களை நேசித்தவர்களுக்கு சாத்தியம். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், குர்ஆன் யாருக்கு நேர்வழி ஞானத்தை கொடுக்கும்? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தான் குர்ஆன் ஞானத்தை கொடுக்கும், வழிகாட்டும். யார் அந்த முத்தகீன்கள்? இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் தான் முத்தகீன்கள். இது குர்ஆன்ல வெளிப்படையான விஷயம். என்ன சாராம்சம்? குர்ஆன் அவுலியாக்களுக்கு நேர்வழி காட்டும், அல்லது அவுலியாக்களை அன்பு வைக்கின்றவர்களுக்கு அது கொடுக்கப்படும், அவ்வளவுதான். ஏன் அவுலியாவை தகுதி இல்லாத அன்பு வைக்க மாட்டானே? ஒரு அவுலியாவை நேசம் வைப்பதற்கு ஒரு தகுதி வேணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தாலும் ஒரு மாப்பிள்ளைக்கு தகுதி வேணும். ஒரு மாப்பிள்ளை திருமணம் செய்த ஒரு பெண்ணுக்கு தகுதி வேணும். பொண்ணுக்கு மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தகுதி பார்க்கிற இந்த உலகத்துல அவுலியாக்களை அன்பு வைப்பதற்கு, அவுலியாக்களை நேசிப்பதற்கு, அவுலியாக்களுக்காக தர்மம் கொடுப்பதற்கு, அவுலியாக்களை பின்பற்றுவதற்கு, அவுலியாக்களை கொண்டாடுவதற்கு, அவுலியாக்களை தன் சிரமேல் சுமப்பதற்கு, அவுலியாக்களை இதயங்களிலே விதைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தகுதியற்றவர்களை தேர்வு செய்வானா? தேர்வு செய்ய மாட்டான், அவ்வளவுதான். தகுதியற்றவர்களை அல்லாஹ் தஆலா அதற்கு தேர்வு செய்வதில்லை. அதனால் தான் அவுலியாக்களை நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களில் குர்ஆனிலே ஹதீதுகளில் பல ஹதீதுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆசீர்வதித்திருக்கின்றார்கள். நாம் அதற்கு தகுதியானவர்கள், அன்பு பெற்றவர்கள். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தகுதி வேறு, தக்க வைப்பது வேறு. தகுதி இருக்கிறது, இங்க இருக்கின்ற எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது, எல்லோருக்கும் தகுதி இருக்கின்றது. ஆனால் தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதிலே நாங்கள் பலகீனம் அடைந்து விடுகிறோம். தகுதி இருக்கு, ஒரு நல்ல விளையாடுவான், அவன் நினைச்ச பெரிய இடத்துக்கு போகலாம், ஆனா போறல. அவனோட பலகீனங்கள் சிலது இருக்கும். அவுலியாக்களை அன்பு வைக்க, அவுலியாக்களை உள்ளத்திலே எடுக்க, அவுலியாக்களை நேசிக்க எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. ஆனா நாம் சில கட்டங்களிலே அதிலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, சென்ற வழிகளை பின்பற்றாமல், கேட்காமல், நடக்காமல் தவறிழைத்து விடுகிறோம். அவுலியாக்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டு, அவர்களுடைய பெயர்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுடைய வழிக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது அந்த இறைநேசர்கள் நம்மை என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்களுடைய சும்ரத்திலே, அந்த கூட்டத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அவ்வளவுதான். அவதானம் அறிக்கணும். ரோட்டால போற ஒரு பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டாரு? ஸ்கூல்ல இருக்கிற வாத்தியார் கூப்பிட்டு ஏன்டா நீ வெள்ளோடு போடலன்னு அடிக்க மாட்டார். ஆனா ஸ்கூல்ல மாணவனா சேர்ந்துட்டான்னு சொல்லி சொன்னா அணுவணுவா கவனிப்பாரு. நீ வெள்ளோடு கொடுத்திருக்கிறியா, நகம் வெட்டிருக்கிறியா, முடி வெட்டிருக்கிறியா, தொப்பி போட்டிருக்கிறியா, ஸ்கூலுக்குரிய டை கட்டிருக்கிறியா, சப்பாத்து போட்டிருக்கிறியா, எல்லாரையும் கவனிப்பார். அது உள்ளுக்கு நம்ம போயிட்டோம். அப்ப அவுலியாக்கள் என்கிற வட்டத்துக்குள் மாணவர்களாக நாங்கள், அல்லது நேசர்களாக, அல்லது அன்பர்களாக, அன்புக்குரியவர்களாக சென்று விட்டால் நம்ம எல்லாத்திலையும் அவங்க செக் பண்ணுவாங்க, சோதிப்பாங்க, எல்லாம் சரியா இருக்கு பார்ப்பாங்க. அப்ப தகுதியானாக்கள் யார்? நாம. அதனாலதான் அல்லாஹ் தஆலா 2 கண்டிஷனை எங்களுக்கு குர்ஆன்ல சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. முதலாவது இருக்க வேண்டிய நிபந்தனை என்ன? ஈமான் இருக்க வேண்டும். இத்தகுல்லாஹ், இரண்டாவதாக தக்வா இருக்க வேண்டும். தக்வாவும் ஈமானும் முதலில் எங்களுக்குள் எடுத்துக்கொண்டுதான் வகூனு மஅஸ்ஸாதிகீன், அவுலியாக்களோடு இணைவதை பற்றி யோசிக்க வேண்டும். இது குர்ஆனுடைய வசனம். இந்த வசனம் குர்ஆன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உடையவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன்,
இறைநேசர்களான அவுலியாக்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள். முன்னுக்கு இருக்க வேண்டியது என்ன? 2. இப்ப நாம் அவுலியாக்களை நேசிக்கிறோம், ஜியாரங்களுக்கு போறோம், கந்தூரிகள் கொடுக்கிறோம், அவங்களோட பேர்ல எல்லாம் செய்யறோம். நம்மள்ட்ட முதல்ல ஈமான், 2வது தக்வா. ஈமானுடைய மிக இலகுவான அளவுகோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேசிய பொழுது சொன்னார்கள், நீங்கள் பெற்ற பிள்ளைகளை விட, பெற்றாரை விட, சொத்து செல்வங்களை விட, உங்கள் உயிர்களை விடவும் என்னை நேசிக்காத வரை உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது என்று சொன்னார்கள். உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது. சின்ன சாமான் சொல்லல, உங்களோட ஷர்ட்டை விட, உங்களோட கலிசனை விட அப்படி சொல்லல. நீங்க பெத்த பிள்ளைகளை விட, உங்களை பெத்த பெற்றோர்களை விட, நீங்க சேர்த்த சொத்துக்களை விட, உங்களோட குடும்பங்களை விட, உங்கள் உயிரை விட நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதான அன்பை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால், நிலைப்படுத்தவில்லை என்றால் உங்கள் ஈமான் பரிபூரணம் அடையவில்லை. இந்த வார்த்தை சொன்னது யாருக்கு தெரியுமா? 2ஆம் ஹலீஃபா. அவர்களுடைய நாவில் அல்லாஹ் சத்தியத்தை பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மனிதர். அவர்கள் செல்கின்ற பாதையில் ஷைத்தான் குறுக்கே வருவதில்லை என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு பெரியார். எனக்கு பிறகு நபி வருவதில்லை, அவ்வாறு வருவதாக இருந்தால் அந்த தகுதிக்கு உரியவர் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் புகழாரம் சூட்டப்பட்ட ஒரு நபித்தோழருக்குத்தான் இன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலேயே உறங்குகின்ற பாக்கியத்தை மண்ணறையில் மறுமை வரை பெற்றிருக்கின்ற ஒரு உத்தம புருஷர் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவையும் நீங்கள் நேசிக்காத வரைக்கு ஈமான் பரிபூரணமாகல. நம்மளோட நிலைமை என்ன? இப்ப நாம நம்மளுக்கு நம்மளே சர்டிபிகேட் கொடுத்து கொள்றோம், நான் ஈமான்ல பரிபூரணம், தக்வாவுல பரிபூரணம் என்று சொல்றோம். ஆனா உண்மை அதுவல்ல. இது ஈமானும் தக்வாவும் பரிபூரணம் அடைந்தவர்களுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கூனு மஅஸ் சாதிகீன். அப்போ ஒரு வேளை நம்ம கேட்கலாம், எப்படி ஈமானும் தக்வாவும் பரிபூரணம் அடைஞ்சு அவுலியா கிட்ட ஏன் போகணும்? நம்ம தான் கம்ப்ளீட் ஆயிட்டமே. இல்லை, ஈமானும் தக்வாவும் பரிபூரணம் அடைந்து விட்டது என்பதற்கு முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? இனிமேல் நான் ஈமானை இழப்பதில்லை என்ற வைராக்கிய முடிவுக்கு நம்ம வரணும். தக்வாவை இழப்பதில்லை என்கின்ற வைராக்கியமான முடிவுக்கு நாம வரணும். அதுக்கு பிறகுதான் அது படிப்படியாக தரஜாக்கள் கூடிக்கொண்டே செல்லும். அவுலியாக்களோடு இணைந்து விட்டால் அது ஒரு பெட்டகத்தில் வைத்து பூட்டு பாதுகாக்கப்பட்ட சொத்துக்களுக்கு சமனானது. ஈமான சிரசி உச்சந்தலைக்கு மேல கொடியேற்றி கட்டி வைச்சாலும், தக்வாவை இவ்வளவு பெருசா கட்டி வைச்சாலும், உங்களை நம்மை ஷைத்தான் சூறையாட வழிகெடுக்க முயற்சிக்காமல் இருக்க மாட்டான். பாதுகாப்பு எங்க வரமாட்டான்? அவுலியாக்களுடைய தர்பாருக்குள்ள அவன் நம்மளை வழிகெடுக்க வரமாட்டான். எப்ப ஈமானும் தக்வாவும் எங்களுக்கு இருக்கும் என்றிருந்தால். அப்படிப்பட்டவர்கள் தான் அவுலியாக்கள். சரி, இப்ப அவுலியாக்கள், நாம அவுலியாக்களை சுருக்கமா சொல்ல போனா வசீலாவாக மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவுலியாக்கள் பொருட்டால அல்லாஹ் கிட்ட ஏதாவது கேட்கிறது, அவுலியாக்கள் தியாரங்களுக்கு போயிட்டு ஏதாவது அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுவது, காணிக்கைகளை போடுவது, அதெல்லாம் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவுலியாக்கள்கிட்ட சென்று கூட நாம கேட்க மறந்த ஒன்று என்ன தெரியுமா? இறைநேசர்களே, நீங்கள் சென்ற பாதையில் எங்கள் இதயங்களையும் பாதங்களையும் நிலைப்படுத்துங்கள் என்கிற விஷயத்தை மட்டும் கேட்க மறந்துடுவோம். மத்த எல்லாம் கேட்கிறேன், தொழில பறக்கத்தை தாங்க, பிள்ளை குட்டில பறக்கத்தை தாங்க, எல்லா கஷ்டங்களையும் தீருங்க, நோயை தீருங்க, எல்லாம் கேட்கிறேன். ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எல்லா சஹாபாக்களும் கேட்டிருக்காங்க, அதாகும். ஆனா கேட்க மறந்த விஷயம் என்ன தெரியுமா? இதுதான். கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம ஜஅல்னி ஃபித் துன்யா வல் ஆখিরা மின் அஹ்லி விலாயத்தி. இறைவா, உனது விலாயத்துக்கு சொந்தமானவர்களுடைய கூட்டத்தில் இம்மையிலும் மறுமையிலும் என்னை ஆக்கிவிடு. ஸ்கூல்ல போய் படிக்கிறது ஒரு நிலையை அடையிறதுக்கு தானே. ஸ்கூலுக்கு போகணுன்ற பேருக்கா? படிச்சா பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணினா ஒரு தகுதிக்கு வரணும். ஆன்மீகத்தை, இறைநேசர்களை பின்பற்றுகின்ற பொழுதும் நாம என்ன செய்யறோம்? அந்த கோட்டை தவற விடுறோம்.
நீங்க குர்ஆனை முழுசும் நீங்க வடிகட்டி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு கேட்பதற்கு இலகுவாக அல்லது விருப்பமற்றதாக இருக்கலாம். ஆனால் இது கடினமான ஒரு விஷயம் தான். இதை கடப்பதுதான் தரீகா, இதை கடப்பதுதான் இஸ்லாம், இதை கடப்பதுதான் அவுலியாக்கள். குர்ஆன்ல நீங்க எத்தனை ஆலிம்கள்ட்ட வேணும்னாலும் கேட்டு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிவை கற்க ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போறாங்க. ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? இன்னக லன் தஸ்ததீஅ மஇய சபரா. என்னோடு நின்று பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை போதா. கேட்ட ஒன்றுமில்லை. பொறுமையை கடைபிடிப்பது எப்படி என்று கேட்கல. கேட்டு என்ன தெரியுமா? ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா. உங்களுக்கு இறைத்தரப்பிலிருந்து கற்பிக்கப்பட்ட ஞானம் உங்கள்கிட்ட இருக்கு. அதை நீங்க எனக்கு நீங்க கற்றுத் தரணும். அதற்காக உங்களை நான் பின்துயரட்டுமா என்று கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இன்னக்க லன் தஸ்ததீஅ மஇய சபரா. என்னோடு நின்று பிடிக்கிற அளவுக்கு பொறுமை காணாது, போதாது என்று சொன்னாங்க. இல்ல இல்ல நீங்க பாருங்க, நான் வேணுமெண்டா பின்பற்றுவேன். இல்ல பின்னுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பாருங்க. முதலாவது பாயிண்ட், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இது புத்தகத்துல வருமா? அறிவு ரெண்டு வகை, புத்தகத்திலிருந்து எடுக்கலாம், அதுக்கு ஒரு சேர் இருந்தா காணும். இப்ப இஸ்லாம் பாடம் எல்லாரும் நடந்தாங்களே, இஸ்லாம் பாடம் எல்லாரும் நடத்துறாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் முழு பேரும் சொல்றாங்க. அரபும் தமிழும் தெரிஞ்சா இல்லாட்டி தர்ஜமா தெரிஞ்சா போதும், எல்லாரும் சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தரப்பில் மிம்மா உல்லிம்த என்கிற அந்த வார்த்தைக்கு அதான் விளக்கம். ஏன்னா அல்லாஹ் சொன்னான், வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. எங்கள் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட ஞானமுடையவர் நபி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வே செய்தி பண்ணான். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சயின்ஸ் படிச்சது, மெட்ஸ் படிச்சது, ஹெல்த் படிச்சதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. என்ன சொன்னான்? வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. எமது தரப்பிலிருந்து அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா கேட்டாங்க? ஹில்ர் அலைஹிஸ்ஸலாமே, நீங்க படிச்ச விஞ்ஞானத்தை, நீங்க படிச்ச கணிதத்தை, இல்ல நீங்க படிச்ச வேதத்தை எனக்கு கற்றுதாங்கன்னு சொல்லல. ஹல் தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த. இந்த உல்லிம்தங்கிற வார்த்தை ஆழமான வார்த்தை. இறை தரப்பிலிருந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஞானத்தை எனக்கு நீங்க கற்றுதாங்க. அது புத்தகம் இல்லை, மௌலிமார் மதரசால ஓதுறது இல்ல. அது ஒரு படகு மாதிரி. மௌலிமார் மதரசால போய் ஓதல் இருக்கே, அது ஒரு படகு போல. அந்த படகில் பயணிக்கலாமே தவிர படகு இலக்கல்ல. அந்த படகில் சென்று உரிய இடத்தை அடைந்து உரிய முறையில் முக்குளிச்சு எடுக்கிற முத்துக்கு பேர் தான் ஞானம். இப்படகை பிடிச்சுக்கிட்டு நானும் முதலாளி என்றா அது இல்லை இஸ்லாம். இன்னைக்கு அதிகமான உலமாக்களுடைய பிரச்சனை அதுதான். அந்த அவுலியாக்களை ஏன் நிராகரிக்கிறாங்கன்னு கேட்டா, எங்கிட்ட படகு இருக்கு. உங்ககிட்ட படகு இருக்கிற சரி, அவுலியாக்கள்கிட்ட இருக்கிறது முத்து. என்ன முத்து? மிம்மா உல்லிம்த ருஷ்தா. இறை தரப்பிலிருந்து கற்பிக்கப்பட்ட முத்து. அதுக்கு ஆசிரியன் அல்லாஹ். எந்த உஸ்தாதும் இந்த உலகத்தில் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வத்தகுல்லாஹ், தக்வா உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், உங்களுடைய ஆசிரியனாக அல்லாஹ் இருப்பான். அது இடையில உஸ்தாதும் இல்லை, ஷேகும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியான அந்த ஞானத்தை பெறுவதற்கு ஒரு வழிகாட்டி அவசியம் அல்லவா? அதான் ஷேக். அப்ப என்ன சொல்லப்படுது? முதலாவது கற்பிக்கப்பட்ட இறை தரப்பிலிருந்து கற்பிக்கப்பட்ட அறிவு. இரண்டாவது ஹல் அத்தபியுக, நான் உங்களுக்கு பின்னால வரட்டுமா? ஷேகுமாரை பின்னால போறாங்க. உண்மையா கோபிக்காதீங்க, கடந்த காலங்கள்ல ஷேகுமாரை பின்பற்றினாக்கெல்லாம் ஜெயமடைஞ்சாங்க. எப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பின்னாலே போனாங்க, அவங்களோட வார்த்தையை மீறி ஒன்றும் செய்யல, ஜெயமடைஞ்சாங்க. இப்ப ஷேக் ஒன்று சொல்லுவார், வீட்டு வைப் ஒன்று சொல்லுவார், நம்ம என்ன செய்யுது? உள்ள வீட்டில பிரச்சனையும் பார்க்கணும், உங்களோட புள்ள வாழ்ற இல்லையா என்று கேட்பாங்க. அப்ப நாம துனியாவுடைய ஹுப்பு, உலகத்தினுடைய பாசத்தை, அன்பை முழுமையாக வச்சுக்கொண்டு ஆத்மீகத்தை ஃபாலோ பண்ணுவது எப்படி நம்ம யோசிக்கிறோம். அங்கதான் நம்ம தோத்து போறோம். அதுக்குத்தான் சில வழிகளை ஷேகுமார்கள் தருவாங்க. நீ துனியாவுடைய இரு, கடல்ல உள்ள மீன்ல உப்பு அறவே சேராது. சுபியாக்கள் உதாரணம் சொல்லுவாங்க. கடல் மீன், நீங்க கடல் மீனை பிடிச்சிட்டு வந்து கடல்ல மீன், வாழ்க்கை பூரா கடல்ல இருந்த மீன் தானே, கரைக்கு உப்பு ஊத்தாம சமைச்சு பாருங்க, குப்பைக்கு தான் போகும். ஏன்? அது வாழ்க்கை பூரா கடல்ல இருந்துச்சு. அவ சூபியாக்கள் உதாரணம் சொல்லுவாங்க, வாழ்க்கை பூராக அது கடல் நீருக்குள்ள இருந்தது. கடல் மீனுக்கு ஒரு புத்தி இருக்குன்னு, கரைக்கு வந்த உடனே மௌத்தா போயிட்டு செத்துரும். ஆத்தி மீன் கொஞ்சம் அரை நாளைக்காக துடிச்சு கிடக்கும். சுங்கான் பனையான் எல்லாம் காலத்துல குடிச்சா மகரி மட்டும் துடிக்கும் சிலது. அப்படி இல்லை கடல் மீன்.
அது கரைக்கு வந்தோன்னு என்ன செஞ்சிடும், இறந்து போயிடும். அந்த உப்பு நீர் இல்லாமல் ஒரு நொடி கூட அந்த மீனால் வாழ முடிவதில்லை. ஆனால் அந்த மீனுடைய உடலில் உப்பு சேருவதும் இல்லை. அதுபோலதான் இந்த துனியாவில் நீங்கள் வாழுகிற பொழுது கடலில் மீன் வாழுவதை போல வாழுங்கள். இந்த துனியா இல்லாம வாழ இயலா, அது உண்மை. சாப்பிடாம உடுக்காம வாழலாமா? சாப்பிடறதுக்கு உடுக்கிறதுக்கு சம்பாத்தியம் இல்லாம சாப்பிடலாமா, உடுக்கலாமா? உள்ள குட்டியை வாழ வைக்கலாமா? மனைவிக்கு உரிய செலவு கொடுக்க இல்லாட்டி கல்யாணம் முடிக்கலாமா? அதுக்கெல்லாம் உழைக்கத்தான் போகணும், துனியா இருக்கத்தான் போகணும். துனியா இல்லாம வாழ இயலா, ஆனா துனியா நம்மளுக்குள்ள வரக்கூடாது. கடல் நீர் இல்லாமல் கடல் மீனால் வாழ முடியாது. அதுக்காக வேண்டி கடலுடைய உப்பு அந்த மீன் உடம்புக்குள்ள உப்பு கசக்குறா பாருங்க. ஆயுள் பூரா கடலுக்கு இருந்த உப்பு மீன்ல ஒரு சொட்டு உப்பு இல்ல. கரையில உணர்ந்து காமணித்தியாலும் கருவாடு போட்ட கருவாடு என்ன உப்பா இருக்கு. நம்ம மனுஷன் கலந்த உப்பு எத்தனை தரம் கழியினாலும் அது புத்தி கடைசி வரைக்கும் உப்பு கருவாட்டுல காட்டதான் செய்யும். எனவே இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற பொழுது இப்படியான விஷயங்கள், கடலில் மீன் வாழ்வது போன்ற ஒரு வாழ்வை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்ப ஷேகுமார்கள் பின்பற்றவான்னு கேட்டாங்க. நம்ம பின்பற்றம் இல்லை, பின்பற்றதான் நினைக்கிறோம். பின்பற்றது என்ன தெரியுமா? ஒரு ஷேகினுடைய அஹ்வால்கள், நிலைகளை அறிந்து, அவுசாஃபுகள் அவர்களுடைய குணங்களை புரிந்து, அவர்களுடைய அக்வால்கள் சொற்களை உணர்ந்து கட்டுப்பட்டு நடப்பது. வாஹித் மௌலானா நாயகம் அன்னவர்கள் சொன்ன தர்பியத்துக்கள் என்ன என்று எடுத்து, அல்லது அவர்களுடைய குடும்ப வழிகளிலே வரக்கூடியவர்கள் சொல்லி நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து நாங்கள் நடந்தால் மட்டும்தான் அதை பின்றியர்ந்ததாக நமக்கு ஆகும். எனவே அன்புக்குரியவர்களே, அவுலியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மகான்கள், குறிப்பாக சையதுனா அப்துல் வாஹித் மௌலானா நாயகம் அன்னவர்கள் இந்த ஊரை ஆட்சி செய்த ஒரு ராஜா, இந்த பிராந்தியத்தை ஆட்சி செய்த ஒரு ராஜா, சாதாரணமானவர்கள் அல்ல. கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் காத்தான்குடி தொடுத்து பொத்துவில் வரைக்கும் அவருடைய குடும்ப ஆதிக்கம், விரிவாக்கம் எல்லாம் அந்தந்த ஊர்களில் மார்க்கப்படி செஞ்சிருக்காங்க. பொத்துவில், அக்கரைப்பற்று, சாய்ந்தமருது, கல்முனை, அதே போல காத்தான்குடி வரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் இருக்குது. திருகோணமலை, அதே மாதிரி மேல் மாகாணம், தென் மாகாணத்திலும் திக்வல்ல, அதே போன்ற ஹம்பாந்தோட்ட போன்ற இடங்கள் இன்றைக்கும் பாருங்கள். மாத்திரையில் போய் பாருங்கள், அவருடைய ஜெத்துவலி முதல் பாட்டனார் ஹாஜியாரப்பா என்று மக்களால் அழைக்கப்படுகின்ற அசையது யஹ்யா மௌலானா அல் யமானி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு மாத்தரை பெரிய பள்ளிவாசலிலே சமாதியுற்று மிக கண்ணியமாக அந்த மக்களால் கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை மக்களுக்கிட்ட, குறிப்பாக நம்முடைய பல ஊர்கள்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த தூரத்தில் உள்ள விஷயத்தை ரசிக்க தெரியும், கிட்டத்தில் உள்ளதை ரசிக்க தெரியும். அது ஒரு பலகீனம். முற்றத்து மல்லிகை மணப்பதில் என்று பழமொழி எல்லாருக்கும் பொதுவானதுதான். இந்த பெரியார்கள் இந்த நாட்டுக்கு வந்து செய்த ஆத்மீக சேவைகளை நினைவு கூர்ந்து அந்த பெரியார்களை, அவருடைய பெருமானங்களை உணரக்கூடியவர்களாக நாம இல்ல. காரணம், மத்த ஜமாத்துக்காரன் இல்ல. மத்த ஜமாத்துக்காரன் உங்களை இங்க போக வேணும்னு சொன்னா அவர் அவங்களை பின்பற்றுறாங்கள போக வேணும்னு சொல்றாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. நமக்கு யாரு போக வேணும்னு சொன்ன யாரும் சொல்லல. அப்ப நாம் அதை என்ன செய்யலன்னா, ஒரு சீரியஸாக அது ஈமான்ல ஒரு பகுதியாக நாம ஏற்றுக்கொள்ளல. இந்த பூமியில அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நேரடியாக இறங்கிக் கொண்டிருக்கின்ற தலங்களில் இறைநேசர்களுடைய மன்னரை மிக முக்கியமானது. பள்ளியில கல்ல வச்சு பள்ளி கட்டியிருப்பாங்க, ஆனா அவுலியாக்கள் என்று சொல்லப்படுறவங்க அந்த ஆட்களே உள்ளுக்கும் நிஜமா இருக்காங்க. ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமியில் சிறந்த பூமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த புனித உடலை சுமந்திருக்கின்ற மதீனத்து பூமி என்று சொல்கிறார்கள். என்ன கபருக்குள்ள அல்லாஹ் இருக்கான்? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. நாங்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை நம்பி நம்முடைய மனதை ஈமானிய திடகாத்திரம் படுத்த வேண்டும் என்று சொன்ன இந்த மார்க்கத்திலே புலன்களுக்கு உட்பட்ட சரியோ போலே நம்ம நேரடியாக கண்ணழகான அடையும். 43 வருஷத்துக்கு முன்னாடி சையதுனா அப்துல் வாஹித் மௌலானா வாப்பா அவர்களை இந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் நின்றாங்களா இல்லையா? இன்றும் கூட இருந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அந்த புனிதமானவர்கள், அவர்களுடைய தகப்பனார், அதே போல காத்தாவுடைய பாருங்கள் சையத் அப்துல் வஹாப் மௌலானா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அந்த ஜியாரம் அவ்வாறே இருக்கிறது. நாங்கள் சென்று பார்த்தோம், அழகாக இருக்கிறது அவர்களுடைய ஜெத்து வழி. அப்ப அவருடைய குடும்ப வழி எல்லாம் ஆத்மீகத்துக்காக தங்களை இந்த நாடு பூராக அர்ப்பணித்த ஒரு யமன் தேசத்து பரம்பரையை சேர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு யமானியும், ஈமான் என்பது யமன் தேசத்துக்கு சொந்தமானது. யமன் தேசத்தில் இருந்துதான் ஈமானின் வாசம் வருகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தேசத்தில் இருந்து நமது மண்ணுக்கு ஒரு ஆத்மீக வழிகாட்டியாக வந்த இந்த பெரியார்களை நாம் நினைவு கூறவில்லை என்றால்,
இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் நினைவு கூறவில்லை என்றால், இந்த ஊர் மக்கள் நினைவு கூறவில்லை என்றால், அதை நாங்கள் சரியாக பேணவில்லை என்றால், யார் அதை பின்பற்றுவது, யார் அதை பேணுவது? கிடைச்ச பாக்கியம் இந்த ஊருக்கு, நம்முடைய மண்ணுக்கு, நம்முடைய பிராந்தியத்துக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை கொண்டாட வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. ஆக அவுலியாக்களுடைய அன்பு என்பது சாதாரணமாக வருவது அல்ல. அவுலியாக்களை வெறுமனை அன்பு வைப்பது இஸ்லாம் அல்ல. அதையெல்லாம் உங்களுக்கு நான் ஓடுற சொல்லிட்டு வந்தீங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, எடுத்துட்டு சொல்லுவாங்க, கபரை பத்தி அவுலியாவை பத்தி மெருகூட்டி பேசுறாங்க. அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் நான் அழகா சொல்லியிருக்கிறேன். அவுலியாக்களை பத்தி இஸ்லாமிய பார்வை என்ன என்கிறத அழகா சொல்லியிருக்கிறேன். அவுலியாக்கள் நம்ம ஏன் பின்பற்ற வேண்டும், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லியிருக்கிறோம், எல்லாம் சொல்லியிருக்கிறோம். எனவே அவுலியாக்கள் விஷயத்துல நாம் அனைவரும் மிக பிரதானமாக அவர்களுடைய அன்பு அவசியம், அவர்களுடைய பற்றிய அறிவு அவசியம், அவர்களை பின்பற்ற வேண்டும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இந்த மூன்று. ஒன்று அன்பு, அறிவு, பின்பற்றுவது. ஒரு ஆள் அன்பு வைக்கணும், அறியாம அன்பு வைக்கலாம். அறிஞ்சு வச்சாதான் அது அன்பு, அந்த அன்பு நிலைக்கும். அறியாம வைக்கிற அன்பு இடையில டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதனால ஒருவரை அறிய வேண்டும், இரண்டாவதாக அன்பு வைக்க வேண்டும். அறிவும் அன்பும் பூரணமாகிவிட்டால் அவரை பின்பற்றாமல் ஒருவனால் நிச்சயம் இருக்கவே முடியாது. ஒரு சினிமா நடிகனை அன்பு வைக்கிறவன் அவனை போல ட்ரெஸ் பண்றான், அவனை போல முடி வெட்டுறான், அவனை போல எண்ணெயில சிகரெட் கூட அவனை போல பத்துறான், வாகனம் அவனை போல ஓடுறான், இவனுக்கும் இடுப்புக்கும் சம்பந்தம் இல்ல, அவனை போல கிழிஞ்சி ஓடி குப்புற கொண்டே விழுந்துடுறான். ஒரு சினிமா ஒரு ஆக்டரை பின்பற்றுறவன், அன்பு வைக்கிறவன் என்னண்டா அவன் கலப்பில்லாம அன்பு வச்சிருக்காங்க. யாருல? நடிகர்ல. அந்த அன்பு கூட நாம உண்மையான இறைநேசர்கள்ல வைக்கல. இன்றைக்கு இறைநேசர் பாருங்கள், கடந்த காலத்தை ஒப்பிட்டு வைக்க போகும் பொழுதோ முந்தைய காலத்தை போல இப்ப காலம் இல்ல. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டாங்க, வழிபோக்கு தவறி போயிட்டாங்க, இளைஞர்கள் அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, எல்லாரும் புலப்புறாங்க. சரி, அப்படின்னா உங்களோட பிள்ளைல முந்தி எப்படி இருந்தது கேளுங்களேன். முந்திய மாதிரி உங்களோட பிள்ளைகள் இப்ப இல்லண்டா, முந்தி எப்படி இருந்தது சொல்லுங்களேன் பாப்பா. முந்தி எப்படி இருந்த? பாப்பா கூட பிள்ளை பள்ளிக்கு போனா, பள்ளி வாசல்ல குர்ஆனை ஓதினாங்க, மௌலிதுகள் ஓதினாங்க, பயான்கள் செஞ்சாங்க, திக்ர் மஜ்லிஸ் நடத்தினாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகள் மார்க்கத்தோட தொடர்பா இருந்தான். அது ஷிர்க், இது பிதத். வேலியை புடுங்குற லேசி மாட்டை கட்டுப்படுத்துற கஷ்டம். என்னடா வயலுக்கு வேலி என்று வேலியை புடுங்குற சுலபம். இஸ்லாத்துல இதையெல்லாம் யாரும் அல்லாஹ் தஆலா டைரக்டாவே உங்களுக்கு மாடரத்து சோறு விடுங்கன்னு சொன்னது யாருமே சொல்லல. இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட சுன்னத்தான நடைமுறைகளை ஒருமித்து கூட்டாக இந்த கூட்டு குர்பானியே வரும். கூட்டு குர்பானி வரும். ஏன் தனியே கொடுங்க? சிலவன் கொடுப்பான், கொடுக்க மாட்டான். வாங்கடா எல்லாரும் சேர்ந்து ஒரு மாட்டை கிட்ட அறுத்து பங்குல போட்டு கொடுப்போம்னு சொன்னா கொஞ்சம் இருக்கிறவனால வேலு சேர்ந்து ஒரு பங்கு கொடுப்போம் மட்டும் கொண்டு வருவானா இல்லையா? அப்படியான ஒரு கூட்டு தர்மத்தை உருவாக்கிறது இந்த கந்தூரி நிகழ்வுகள். அவுலியாக்கள் ஒரு செயலை மக்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வழியை, ஒரு மெத்தடை உருவாக்கினார்கள். அதற்கு அவுலியாக்களுடைய தளங்களை பயன்படுத்தினார்கள், கந்தூரி விழாக்களை உருவாக்கினார்கள். இஸ்லாத்தின் பார்வையில இப்ராஹிம் நபி மார்க்கத்தை பின்பற்றவன் யாருமே சோறு கொடுக்காம இருக்கல. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து வந்தது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தினரை பற்றி குர்ஆன்ல நிறைய சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த காலத்துல அல்லாஹ் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நம்மட காலத்து அந்த ஃபார்மட் அமைப்புகள் சில விஷயங்கள் வித்தியாசப்பட்டிருக்கலாம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு நாளும் பள்ளியில கந்திரி கொடுக்கணும் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பழங்களை அறுவடை செய்த சஹாபாக்கள் கொண்டருவார்கள். வசதி படைத்தவர்களிடத்துல வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க. ஒட்டகப்பால் வரும், பிரிச்சு கொடுப்பாங்க. இறைச்சி கறிகள் வரும், பிரிச்சு கொடுப்பாங்க. தானியங்கள் வரும், கோதுமை வரும், பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? பள்ளியில எந்த பள்ளியாவது சுபத்துல எல்லாரும் எடுத்துருவாங்க. பணக்காராக்கள் எல்லாம் கொண்டாக்கள் அரிசி கொண்டாங்க, பள்ளிக்கு நெல்லை கொண்டாங்க, மரக்கறிக்காரர்கள் மரக்கறி கொண்டாங்க, இறைச்சி கடைக்காரர்கள் இறைச்சிக்காரு. எப்பயாவது வாழ்க்கையில பள்ளியில ஒரு இறைச்சி கடைக்காரர்கள் இருந்து ஒரு கிலோ இறைச்சி சதக்காவை வாங்கி ஒரு ஏழு வெளியால தேடி கொண்டு போய் பள்ளி நிர்வாகங்கள் கொடுக்குதா? இல்ல. வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட கஷ்டம் வந்தா கொடுக்காங்க, அது ஒரு விஷயம். எனவே நம்ம அமைப்புகள் மார்க்கத்துல ஆத்மீகம் எதை விட்டு நாங்கள் தூரமாகி இருக்கின்றோமோ அதனால் தான் நமது வருத்தங்கள் அத்தனையும் வந்திருக்கின்றது என்றால் மீண்டும் அதை நாங்கள் நெருங்குவதன் மூலம் தான் அந்த நோயை தீர்க்க முடியும். அவுலியாக்கள் ஒளி பிரகாசம் மிக்கவர்கள். அதை நெருங்குகின்ற பொழுது ஷைத்தான் நம்ம என்ன செய்ய மாட்டான், நெருங்க மாட்டான். எனவே இஸ்லாத்தில் இன்று இருக்கின்ற முக்கியமானது நாம் இழந்த நம்முடைய பண்பாடுகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தவறு என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட விஷயங்களை அதில் நாங்கள் தவிர்க்க வேண்டும். அதான் உண்மை. தவறை யாரும் அங்கீகரிக்கல. பள்ளியில செருப்பு களவு போகுது, ஜும்மாவை நித்தாட்டலாமா? இந்த ஜும்மா ஒன்று நடக்கிறதாலும் செருப்பு களவு போகுது, நித்தாட்டு ஜும்மாவை
அல்லது செருப்பு போடாம முழு பேரும் ஜும்மாக்கு வா என்று சொல்லலாமா? அப்படி இல்லை. தவற திருத்துறங்கிறது கல்லநாரண்டத்தை பிடிக்கிற தவறு என்று திருத்துற, அதான் அந்த காரியத்தை முழுமையாக நிறுத்துவது அல்ல. எனவே அவுலியாக்கள் என்பவர்கள் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு எந்த அளவுக்கு அவுலியாக்கள் என்ற பெருமதி என்று சொல்லி சொன்னா, எல்லாரும் ஹதீஸ் படிக்காங்க, இதுல சொல்றல. ஏனென்றா சொன்ன நட்டம் நம்ம நேற்று கதைச்சதுக்கு இன்றைய கதை பிள்ளையாகிறோம் என்ற பயம். அத்தஹியாத் ஓதும். அத்தஹியாத்தில் என்ன ஓதும்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஓதி போட்டு அடுத்த வசனம் என்ன? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹீன்கள் என்ற சாரார் மீது சலாம் உண்டாகட்டுமாக. எங்க சொல்றார்? தொழுகையில அத்தஹியாத்துல. இன்னும் சலாம் கொடுக்கல, இவர் தொழுகையை முடிக்கிற சலாம் இன்னும் கொடுக்கல. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹீன்களுக்கு சலாம் உண்டாக வெட்டும் என்று இவர் ஓதுறார். இது இஸ்லாம் கற்று தந்த ஒரு அத்தஹியாத்துல எல்லாரும் ஓதுற வார்த்தை. அது மாற்றத்தில் ஜமாத் வருவாடு ஒன்றும் இல்லை. யாரு அந்த சாலிஹீன்? அந்த சாலிஹீன்கிறார்கள் யாரு? அல்லேலா, முன்னூட்டுக்காரலா, புள்ள ஊட்டியா? இறைநேசர்களான அவுலியாக்கள். அப்ப நாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்கும் வணக்கத்தில் அவுலியாக்கள் மீது சலாம் சொல்லித்தான் அந்த தொழுகை பூர்த்தியாக்கப்படுகிறது என்றால், இதுக்கு பிறகு அவுலியாக்கள் இருக்கா இல்லையா என்ற ஆராய்ச்சி நல்ல புத்திகாரர்களுக்கு தேவையில்லை. இது அத்தஹியாத்துல சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்கக்கிட்டே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கிட்டு வந்து ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். ஆறாக்கள் நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். யாரு? இம்புட்டு பேருடைய வழியையும் எனக்கு நீ காட்டு என்று சூரத்துல் ஃபாத்திஹால ஓதி போட்டு சலாம் கொடுத்து முடிய எழுமி நின்று பயான் என்ன? அவுலியா போய் அதை பின்பற்றாத, அவர் நம்மளை போல சாதாரண மனுஷர் என்றா சூரத்துல் ஃபாத்திஹாவுல பொய் சொன்ன மாதிரி ஆகுமா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கிட்ட பொய்யை சொல்லி அத்தஹியாத்திலையும் பொய்யை சொல்லி போட்டு தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு சொல்றதுதான் உண்மையா? அப்ப என்ன பிரச்சனைடா? யாராவது ஒருத்தர் தவறு செய்வான், அதுக்காக சித்திரம் பிடிக்கலண்டா சுவரை உடைக்கப்படா, சித்திரம் பிடிக்கலண்டா சுவரை உடைக்க கூடா. ஏதாவது ஒரு தவறு நடக்குதா, அந்த தவறு நம்ம திருத்தணும். தவறு நடக்காத இடம் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். தவறு நடக்காத இடம் எங்க இருக்கு? கல்யாண வீட்டுல தவறு நடக்கலையா? பள்ளியில தவறு நடக்கலையா? மையத்து வீட்டுல தவறு நடக்கலையா? மையத்து வீட்டுல தவறு நடந்துட்டு எனவே இந்த ஜனாசா அடக்கவனதை வாரகிழமை பார்ப்போம் என்ற முடிவெடுக்கிற. எனவே தவறு இல்லாத இடம் இல்லை, தவறு செய்யாத மனிதன் இல்லை. நபிமார்கள் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அது தவிர மலக்குகள் பாவம் செய்ய மாட்டார்கள், ஜின்கள் தவறு செய்வார்கள், மனிதர்கள் தவறு செய்வார்கள். எனவே தவறுகளை திருத்த வேண்டும். இறைநேசர்களை நாங்கள் உண்மைக்குண்மையாக அன்பு வைக்க வேண்டும். இறைநேசர்கள் ஏதாவது அற்புதங்களை நிகழ்த்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நாம அதை ஒரு பெரிய குலக்கேஷா தூக்கி பிடிக்கும். அது ஒன்று யோசிக்க தேவையில்லை. ஒரு அவுலியா மௌத்தாகினவரை ஹயாத்தாக்கி காட்டினார், எனவே இது அல்லாஹ்வுடைய வேலை, இவர் என்ன கணக்குல செய்யற? தேவையில்லாத கேள்வி. குர்ஆன்ல நீங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவுல ஒரு சம்பவத்தை சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல, சுருக்கமா சொல்றேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல ஒரு ஆளை கொலை செஞ்சு போட்டாங்க. கொலை செஞ்சவன் யாருன்னு யாருக்கும் தெரியா. ஆக்கள் எல்லாம் கூடி கொலை செஞ்சவன் யாரு யாரு யாருன்னு கேட்காங்க. எல்லாரும் கேட்காங்க, பதில் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்கள் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ஆக்கள் கடுமையா கஷ்டப்படும், திங்க சோறுலாட்டி மூசா நபியே என்ன ரப்பு ஒன்று மறக்க மாட்டாரா ரெண்டு டக்கண்டு கேட்குது. இந்த என்ஜிஓ இது உதவி செய்ய மாட்டார் நம்ம டாக்கள் கேட்கிற மாதிரி, பள்ளி கமிட்டி ஒன்றும் தரலையா, நிவாரணம் ஒன்றும் கேட்கிற மாதிரி, திங்கச்சோறு இல்லையா என்றாலும் மூசா நபியே என்ன நீங்க பாத்துக்கிறீங்க, என்ன உங்க ரப்ப எங்க கேட்கிறார்கள் அந்த ஆக்கள். அப்படி கேட்டுறாலும் பரவாயில்ல, ஒரே உணவு எங்களுக்கு தொடர்ந்துங்க, எல்லாம் புது புது டிசைன்ல இறக்க செல்லும் கேட்டிருக்காங்க இஸ்ரவேலர்கள். அப்ப இப்படிப்பட்டார்கள் ஒன்றுமே இல்லாம நம்ம வர்ற பாட்டுக்குள்ள அவருக்கு புது டிசைன் சாப்பாடு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குர்ஆன்ல இருந்து வரலாறு வருது. அப்படி கனகாட்டு பிடிச்ச ஒரு சமூகம் தான் இந்த பனு இஸ்ரவேல் என்கிற ஆட்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, மூசாவே நீங்க அடிக்கடி அல்லாஹ்ட கதைக்கிறாள் என்று சொல்றீங்க, நான் கொலை செஞ்சு ஒரு மையத்து கிடக்கு, கொலை செஞ்ச ஆளுங்க இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு இதா, யா அல்லாஹ் மாட்டிக்கிட்டேன், இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்யறேன்? அல்லாஹ் லேசா சொல்லுவான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஏதாவது ஒரு முறையை சொல்லுவான், அந்த முறையை செஞ்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேஸ கிளியர் பண்ணுவாங்க. இப்படி பல சம்பவம் குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சொன்னான், ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டின் ஒரு பகுதியை எடுத்து அந்த மௌத்த கொல்லப்பட்ட மனுஷன்ல ஒரு அடி கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான்.
அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்ன இப்படி மாடு ஒன்று அறுத்து அதுல ஏதாவது ஒரு பார்ட்ஸ் எடுத்து அந்த மௌத்தா போன மனுஷன்ல அடிச்சா அவருக்கு உசிர் வருமா, அவர் கொலை செஞ்ச ஆளை காட்டுவாராம் கேண்டு சொல்ல இது இங்க நடக்க போற கேஸ் அவன் நம்பிக்கை தான் நிக்கானவன் இல்ல. அந்த மாட்டை அறுத்தாங்க. மாட்டை அறுத்து வரல தப்சீருடைய இமாம்கள் அந்த மாற்ற பால் என்றும் சொல்றாங்க, ஒரு சிலாக்கள் மாட்டுடைய நாக்கு பகுதி என்று சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பால் அல்லது நாக்கு பகுதி, அது அறிஞர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, ரெண்டுல ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. சரி, பால் எடுத்து அந்த மௌத்தா போன கொல்லப்பட்ட மனுஷனை அடிச்ச உடனே அந்த மனுஷனுக்கு உசிர் வந்துட்டு. உசிர் வந்த உடனே அந்த மனுஷன் சொன்னார், என்ன கொலை செஞ்சவன் இவன் தான் செல்ல. அவன் ஆறாண்டு பார்த்தா கொலை செஞ்சவன் ஆறாண்டு சத்தமா கேட்டுக்கிறேன் அவன். அவ கோழி தந்த கல்லனும் கூட உலாத்தின் என்ற கதமாய்த்தான் இது. கொலை செஞ்சவனும் அதுக்குள்ள நின்றுக்குதான் என்ன செஞ்சிருக்கான்டா விளையாட்ட காட்டிருக்கான். உடனே சொல்லி போட்டு அந்த எளிமையினால் மௌத்தா போயிட்டாரு. சரி, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்த சம்பவம். இது கணக்க விஷயம் இருக்கு. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானால எழுப்பி காட்டியிருக்கின்ற குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இருக்கு. மூசா நபியின் அல்லாவா மௌத்தாயினால ஒரு ஆள் எழுப்பிட்டார் என்று சொன்னா அல்லாவா? அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா தான் நாடிய அடியார்கள் மூலம் எழுப்ப ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் இல்லாம மூசா நபி தனியே எழுப்பியலா? மூசா நபி மட்டுமில்ல முஹீதீன் ஆண்டவர் எழுப்பியலா? அப்படியா நம்பிருக்கீங்களா? நீங்க எல்லாம் முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி நாம எல்லாம் நம்புறாக்கள் தானே. அல்லாஹ் இல்லாம அல்லாஹ் மறுத்தாலும் இவங்களால ஏழுமண்டி யாரும் சொல்லிருக்கமா? நம்புறோமா? இல்ல. பல்லின்னஹு லம் கத்து யஃஅல் ஃபிஅலஹு இல்லா பிஇذنி இலாஹில் முத்தகல்லிமி. குதுப்நாயகத்தை பற்றிய வசனம். வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய ரப்புடைய அந்த ஆற்றல் கொடுக்கப்படாமல், அனுமதி வழங்கப்படாமல் முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி நாயகம் செஞ்சதே இல்லை. உலமாக்களுக்கு தெரியும். இந்த உலமாக்கள் இருக்காங்க. பல்லின்னஹு லம் கத்து, கத்து என்று சொன்னா அறவே, அரபியில கத்து என்ற வார்த்தை அறம சிரமம் இல்லை. வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எதையுமே அவர்கள் செய்யல. தெளிவா இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக்கி காட்டினாங்க. இப்ப கேட்கிறாங்க அதோட மாற்றவால் அல்லாஹ் நாடினா நேரடியா எழுப்பியிருக்கலாம் தானே. அல்லாஹ் தஆலா உசிர ரூஹ கைப்பற்ற யாரு? உயிரை வாங்குறவன் முமீத். ஒரு மனிதனை மரணிக்க செய்கிறவன் யாரு? அல்லாஹ். அவன் நினைச்சா மூசா நபி சொன்ன உடனே மையத்தை எழும்பிடாண்டா மையத்தை எழும்பி இருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன சொன்ன தெரியுமா? ஒரு மாட்டை அறுத்து அதுல வால் எடுத்து அதுல அடிக்க சொல்லி சொன்னதுக்கு பிறகுதான் எழும்புது. யாராவது ஒருத்தண்டோம் லுஜிக் தெரிஞ்சாலும் சொல்லி போட்டு ஒரு ஆள் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து என்ன செய்யலாம் கேட்கலாம். என்ன தெரியுமா? ஒரு மையத்தை ஒரு நிமிஷம் எழுப்பி கள்ளனாரு கொலை செஞ்சவனை காட்டுறதுக்காக இன்னொரு மாற்ற உசிர கொள்றது நியாயமா? இதான் லுஜிக், இதான் அறிவு. அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான், அவ்வளவுதான். அப்ப அவுலியாக்கள் விஷயத்துல ஏதோ பெரிய படிச்ச பண்டிதர்களை போல நாம குறுக்கு கேள்விகள் அதிகம் கேட்கிறத கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இஸ்லாத்துல உள்ள யதார்த்தங்களை மூடி மறைக்க கூடாது. நான் யாரையும் மனங்கள் நோக பேசல. இது ஒரு சின்ன ஒரு தேடல், அவ்வளவுதான். கேள்வி 1000 பக்கம் கேட்கலாமா இல்லையா? 1000 பக்கம் சைத்தானுக்கு மக்களுக்கு வாங்கலாம். வாழ்க்கையில ஆத நம்பிக்கை சுஜி செய்ய நான் சொன்னதுக்காக அவனை என்னது கடுதறியப்பட்ட சைத்தான் ஆக்கணும், அல்லாஹ்க்கா சுஜி செய்ய மறுத்தவன் என்று அறிவுபூர்வ கேள்வி கேட்கலாம் தானே. இது கேள்வியா? இல்ல. அப்ப நம்முடைய புத்திக்கு இஸ்லாத்தை கேட்க கூடாது. இஸ்லாத்துடைய வரம்புக்குள்ள நம்முடைய கேள்விகள் இருக்க வேண்டும், தேடல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்மளுக்கு சரியான விளக்கத்தை தரும். மூமினா இருந்தா மற்றவன் கேட்கலாம், யாரும் கேட்கலாம். இஸ்லாம் அல்லாத, அல்லாஹ் ரசூலை நம்பாத, மறுமையை நம்பாத ஒருவன் 1000 கேட்கலாம். அது அவனுக்கு உரிமை. நம்மளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய தேவை. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அல்லாஹ் தஆலா அப்ப இது என்ன? இது ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம். காரண உலகம் என்று சொன்னா ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு ஒரு காரியம் நடைபெறும். அல்லாஹ் தஆலா நினைச்சிருந்தா அழகா அவர்கள் ரூஹ ஊதி எழும்புடா ரெண்டாந்தாள் எழும்பி கொலை செஞ்ச ஆளை சொல்லி போட்டு முடிச்சிருக்கலாம். மாட்டுவால் அடிக்க அவசியம் இல்லையே. சரி, மூசா நபியுடைய கூட்டத்தார்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது, தண்ணி இல்ல. அல்லாஹ் தஆலா கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் முறப்பட்டாங்க, யா அல்லாஹ் தண்ணி இல்லைன்னு நான் வந்து முறப்படுறான்கள், என்ன செய்யண்டு? அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களோட கையில ஒரு தடி இருக்கிறானே, அந்த தடியால அண்ணாரிக்கிற அந்த கட்பாறையில் நீங்க அடிக்க சொன்ன அல்லாஹ். அடிச்ச உடனே ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா, 12 நீரூற்றுக்கு, இந்த ஹாபிஸ் மீரிக்கு பக்கத்துல ஆயத்து போல பார்த்து ஜமாலி, சரியா? அப்ப 12 நீரூற்றுக்கள் அந்த பாறையில் இருந்து பீரிட்டு ஓடின என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் கேட்கிறேன், அல்லாஹ் நினைச்சிருந்தா அல்லாவே நேரடியா அந்த பாறைக்கு 12 நீரூட்ட பீரிட்டு ஓட சொல்லி இருக்கலாமா இல்லையா? கம்பல் என்னதுக்கு அடிக்கணும்? சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிராம கூட்டத்தார்கள் துரத்தி போறாங்க.
கடல் குறுக்க வருகிறது. என்ன சொன்ன அல்லாஹ்? கடலே பிளந்து விடு, ஒரு ஆர்டர், பிரச்சனை முடிஞ்சு. மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடலுக்கு அடிங்க. மூசா நபி கடலுக்கு ஒரு அடி. அதுக்கு பிறகு 12 பாதைகள் பிரிந்தன. மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பி பொழைச்சு போனார்கள். ஒரு சொல்லுது. இப்ப என்னண்டா, மாட்டிட பால் எடுத்து அடிக்கிற, கம்பல் அடிக்கிற, இதெல்லாம் தேவையா அல்லாஹ்க்கு என்று கேட்டா, இது காரண உலகம். இது போலதான் நீங்க டைரக்டா அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் தருவான். அல்லாஹ் இப்ப அது இல்லைன்னு சொன்னதா பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லடியார்களின் பொருட்டினால் காரண பொருள். இது ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம். அல்லாஹ் கடலை புழக்கிறதுக்கு கைத்தடி தட்டணுமா? அல்லாஹ் பாறையை புழக்க கைத்தடி தட்டணுமா? அல்லாஹ் ரூஹ கொடுக்க, உயிரை கொடுக்கிறதுக்கு வாயில் எடுத்து மாட்டு வாழல் அடிக்கணுமா? சும்மா நீ ஒரு மாற்று வாழ் உயிர் போயிட்டு, ஒரு மாடு உயிர் போயிட்டு வால் எடுத்ததுல என்று யோசிக்கிறதா? இல்ல, இது காரண உலகம். அல்லாஹ் தான் செய்திக்கிறான். லா ஃபாயில இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர செய்கிற யாரும் இல்ல. ஃபஅலு லிமா யுரீத், அவன் விரும்பியதை தான் அவன் செய்கிறான். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இது காரண உலகம். இந்த காரண உலகத்தில அல்லாஹ்வை அடியார்கள் பலகீனமான அடியார்கள், பலகீனமான அடியார்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்விடத்திலே சில உதவிகளை பெறுவதற்கு இறைநேசர்களான நபிமார்களை, அவுலியாக்களை அல்லாஹ் தந்திருக்கான். அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. அதான மூசா நபியோட கைத்தடி அல்லாண்டோ, மாற்ற வாய் அல்லாண்டோ, அவுலியா அல்லாண்டோ யாரும் ஈமான் கொள்ளல. சும்மா இருந்துட்டு அண்ணாத்தியா அவுலியாவா அல்லான்ட்டான். யாரு சொன்ன? அவதோடு தேவையில்லாத விஷயம். எனவே நாம கரெக்டா இருந்தால், நாம உறுதியா இருந்தால், இறைநேசர்கள் சென்ற பாதையில் நாமும் ஒரு உறுதியானவர்களாக இருப்போம் என்றிருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்தியத்தை ஒரு காலத்திலும் தோற்க விட மாட்டான். அது மீண்டு வரும். எனவே இந்த மண்ணுக்கு, நமது உள்ளங்களுக்கு ஆத்மீக பணியாற்றிய குத்துபனா சையத் அப்துல் வாஹித் மௌலானா நாயகம் கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ் அன்னவர்களுக்காக அர்ப்பணிப்போடு அவர்களுடைய வழியில் நின்று பாடுபடக்கூடிய நம்முடைய இந்த பிராந்திய, நம்முடைய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான ஆற்றலை தந்தல் புரிவானாக. ஈமானிய பலத்துடன் கூடிய செல்வ பாக்கியத்தை தந்தல் புரிவானாய ஆக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற சகல மக்களுக்கும் யா அல்லாஹ் நேர்வழியையும் செல்வ பாக்கியத்தையும் ஈமானிய உறுதியையும் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. குத்துபனா அப்துல் வாஹித் மௌலானா நாயகம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்கள் சென்ற பாதையில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்கள் செய்த அமல்களை செய்து ஜெயமடைகின்ற பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. இந்த இடத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த மனாகிப் மஜ்லிஸிலே யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் அர்ப்பணிப்போடு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ, இந்த சபைகளுக்கு சமூகம் அளித்து கலந்து கொள்கின்றார்களோ, அத்துணை பேருக்கும் ஹலாலான ஹாஜத்துக்களை இறைவா நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. இங்கே கொடுக்கப்படவிருக்கின்ற கந்தூரி உணவை உள்ளம் உடல் சார்ந்த சகல விதமான நோய்களுக்கும் அருமருந்தாய் பெருமருந்தாய் ஆக்கியருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.